Welcome back to a course on calculus and its applications differential equations. இன்னைக்கு லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாக்ட் ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ எக்ஸாக்ட் ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பற்றி நமக்கு தெரியணும் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி தெரியணும். அது என்ன அப்படிங்கிறதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சப்போஸ் யூங்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ இந்த யூ ஃபங்க்ஷன் ஆஃப் ரெண்டு வேரியபிள் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம ரேட் ஆஃப் சேஞ்ச் அதாவது டெரிவேட்டிவ்ஸ் பற்றி பேச முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பேச முடியும். அந்த டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ரெண்டு விஷயமுமே நம்ம பேசலாம். அப்போது ஒரே ஃபங்க்ஷனை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ரெண்டுமே பேசுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இதுதான் நம்மளுடைய கிவன் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல partial derivatives with respect to x and with respect to y exist and are continuous அப்படிங்கிற ஒரு பேசிக் அசம்ஷனை வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதோடைய டோட்டல் டெரிவேட்டிவ் du அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களோட பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் மல்டிப்ளைட் வித் டிஎக்ஸ் ப்ளஸ் del u அப்பான் del y dy. இதுதான் வந்து நம்ம எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல் இல்லைன்னா டோட்டல் டிஃப்ரென்ஷியல் ஃபங்க்ஷன், டோட்டல் டிஃப்ரென்ஷியல் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ சப்போஸ் யூங்கிற ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட டியூ வந்து ஜீரோவாக இருக்க போகுது. ஓகே, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இஃப் யூ இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்சி தென் மை du is always 0. இப்போ யூங்கிற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு சி. இப்போ இந்த மாதிரி நான் எடுத்தேன்னா சரிங்களா? ஸோ திஸ் இஸ் மை ஃபங்க்ஷன் யூ அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்க போகுது? என்னுடைய டியூ என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டோட்டல் ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பார்ஷியலாக நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ 1 + 2x y cube multiplied with இதுதான் வந்து என்னுடைய del u upon del x multiplied with dx plus with respect to y பண்ண அப்படின்னா 3x square y square multiplied with dy. This is equated to 0. இப்போ இந்த விஷயத்திலிருந்து இப்போ பார்த்துட்டிங்கன்னா 3x square y square மட்டும் ஒரு சைடு வச்சுக்க, இந்த டேர்ம் ஒரு சைடு வச்சுட்டு இன்னொன்று இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா மைனஸ் டைம்ஸ் ஆஃப் 1 + 2x y cube dx. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்? dy upon dx equals minus times of 1 + 2x y cube upon 3x square y square. இந்த dy by dx அப்படிங்கிறது என்னதுங்க? y prime is equal to minus times of 1 + 2x y cube upon 3x square y square. இப்போ இதுதான் உங்களோட u அப்படின்னா இதுல இருந்து உங்களால ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுத முடியுது. சரிங்களா? இப்போ ஒரு u கொடுத்தாங்கன்னா அந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் அதாவது அந்த டோட்டல் டிஃபரன்ஷியல் ஐடியால இருந்து எப்படி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்மளால கொண்டு வர முடியுதோ இதே பேக்வேர்ட்ல நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். அந்த பேக்வேர்ட்ல போறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ODE இது என்னன்னு பார்த்தீங்கன்னா m which is a function of x and y multiplied with plus n which is a function of x and y multiplied with y prime which is equated to 0. சரிங்களா? இதை வந்து இன்னும் சிம்பிளா நம்ம எழுதலாம் அப்படின்னா dy equals y prime dx. இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா இங்க நமக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ இந்த விஷயத்த இன்னும் சிம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்னது? m times of xy plus n times of xy multiplied with dy upon dx. சரிங்களா? ஸோ equated to 0.
இப்போ இது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களோட mxy dx plus nxy dy equated to 0 because just dx ஆல throughout multiply பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். Mark this as equation 1. இந்த ஈக்குவேஷனை தான் வந்து we call an exact differential equation. If the differential form அதாவது உங்களோட இந்த mxy dx plus nxy dy இது வந்து எக்ஸாக்டா இருந்துச்சுன்னா exact அப்படிங்கிறது என்னதுன்னு பார்த்துட்டீங்கன்னா that is this form is the differential du equals del u upon del x dx plus del u upon del y dy. Let us mark this as equation 2. This is of some function u of xy. இப்போ இதுல இருந்து நீங்க சால்வ் பண்ணீங்க, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் என்னவா இருக்கும்? ஸோ இதுதான் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இங்க நமக்கு ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு? du is 0. So this tells me that இது இந்த this tells me அப்படிங்கிறது நம்ம எதை யூஸ் பண்ணி சொல்றோம்? By integration. By integration we get the general solution. General solution of the given equation 1, that is u of xy equals some constant c. In the solution, this solution is called an implicit solution. இது ஏன் நம்ம implicit solution சொல்றோம்? Because y in terms of x ல நம்ம எழுதணும். ஆனா இங்க பார்த்துட்டீங்கன்னா x and y combined together gives us some solution. சரிங்களா? அதனால இது implicit solution அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இதோட எக்ஸாக்ட்னஸ் யூஸ் பண்ணி இப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம பேச போறோம். அது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா by exactness we observe உங்களோட இந்த del u upon del x அப்படிங்கிறது தான் என்னது? m. del u upon del y அப்படிங்கிறது தான் என்னது? n. Since del u upon del x and del u upon del y are continuous. இது எதை வச்சு? By hypothesis. நம்ம ஸ்டார்ட் பண்ணதே வந்து இதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்கோம். அதை யூஸ் பண்ணி இது ரெண்டும் கண்டினியூஸ் அப்படிங்கிறங்காட்டி del 2y upon del x del y is same as that of del 2y upon del y del x. சரிங்களா? இப்போ இதை வந்து இந்த del 2u upon del x del y வந்து எப்படி எழுதலாம்னா del upon del x of del u upon del y ன்னு எழுதலாம். del u upon del y ங்கிறது என்னது? n. So this is del n upon del x. And உங்களோட del 2u upon del y del x என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா your del upon del y of del u upon del x. இது என்னது? This quantity is m. So del m upon del y. இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சரிங்களா, என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா hence the condition for an equation for an ODE to be exact is your del m upon del y is same as that of del n upon del x.
இப்போ இந்த விஷயம் வரைக்கும் வந்துடும். இது எதனால your del 2 upon del x del y and del 2 u upon del y del x are equal. சரிங்களா? இதுல இருந்து இந்த விஷயம் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். இப்போ இதுல இருந்து நமக்கு சொல்யூஷன் எழுதணும் அப்படின்னா solution can be obtained as u is equal to integral m dx plus some k of y or u is equal to integral n dy upon some l of x. இப்போ இந்த இன்டெகிரல் பண்ணும்போது mல வந்து mn both are functions of x and y. அது நம்ம வந்து இந்த ஸ்டார்டிங்லயே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அப்போ இந்த இன்டகிரேட் வந்து integral m dx னு சொல்லும்போது we have to treat y as a constant and do the integration when we try to find the solution using the first way. இது ரெண்டாவது வேல பண்ணோம் அப்படின்னா x கான்ஸ்டன்டா ட்ரீட் பண்ணிட்டு y மட்டும் தான் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். சரிங்களா? அடுத்து இந்த k of y l of x கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்க இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணிருந்தீங்க அப்படின்னா இத வித் ரெஸ்பெக்ட் டு y டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அதாவது என்ன சொல்றேன்னா இதுல இருந்து ஃபைண்ட் del u upon del y. உங்களோட del u upon del yங்கிறது என்னது? n. இது கூட ஈக்குவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா this will give you your k. அதாவது இந்த dk upon dy equals some function of y உங்களுக்கு வரும். சரிங்களா? இதுல இருந்து நீங்க இன்டகிரேட் பண்ணி இந்த k வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சா அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல இருந்து நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த செகண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா del u upon del x என்னன்னு கண்டுபிடிச்சு அதை m க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. Then you will find dl upon dx to be some other function of x. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணி நீங்க என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுல நம்ம என்டையரா யூஸ் பண்ற ஐடியாலஜிஸ் எல்லாமே இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை வச்சு இப்ப நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம். So the first problem என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா we are asked to solve cos x plus y dx plus 3y squared plus 2y plus cos of x plus y dy equals 0. இங்க நம்ம வந்து let us start our solution process from the given நமக்கு என்னது நம்மளோட m என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா cos of x plus y and n என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 3y square plus 2y plus cos of x plus y. இப்போ இதுல இருந்து del m upon del y என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா minus sin times of x plus y and del n upon del x கண்டுபிடிக்கணும். அப்போ with partially differentiating with respect to x அப்படிங்கும்போது y வந்து நம்ம கான்ஸ்டன்டா தான் ட்ரீட் பண்ண போறோம். ஸோ இதுல இருந்து நமக்கு minus sin x plus y வருது. Here del m upon del y equals del n upon del x and hence the given equation is exact. சரிங்களா? இப்போ எக்ஸாக்ட்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம்? சொல்யூஷனுக்கு போயிடலாம். We know that u of xy equals integral m dy, hope I am correct, sorry, m dx plus some function of y. சரிங்களா? அப்போ இதுல இருந்து உங்களோட u of xy என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா integral m வேல்யூ என்ன? cos x plus y dx plus some function of y. இப்போ இதுல வந்து என்ன சொல்லி இருந்திருக்காங்க?
with respect to x integrate பண்றீங்கன்னா treat y as a constant and do the integration. அப்ப cos x plus some constant இருக்கு. அதை integrate பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னவா இருக்கும்? sin that x plus that constant. And then இந்த k of y அப்படியே இருக்கு. சரிங்களா? மார்க் ஓகே given equation 1 ன்னு மார்க் பண்ணிக்கங்க. இத 2 ன்னு மார்க் பண்ணிக்கங்க. Now differentiating equation 2 partially with respect to y. del u upon del y அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஆயிடும்? del u upon del y அப்படினாலே that is your n value which is 3y square plus 2y plus cos x plus y. சரிங்களா? இது எதுல givenல இருந்து எழுதிட்டோம். இப்போ equation 2 differentiate பண்ணீங்கன்னா sin x plus y differentiate பண்ணும்போது you are going to get cos x plus y and k of y differentiate பண்ணும்போது you are going to get k prime of y. இப்போ இதுல இருந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களோட k prime of yங்கிறது என்னது? cos x plus y கேன்சல் ஆயிரும். 3y square plus 2y. இப்போ இதை integrate பண்ணீங்கன்னா you will get k of y is y cube plus y square plus some constant c. இப்போ இதில் இருந்து சொல்யூஷன் எழுதுனீங்கன்னா therefore the solution is u of x comma y equals sin of x plus y plus y cube plus y square plus some constant c. So this is our solution. இப்போ இதில் இருந்து நீங்க partially differentiating with respect to x, partially differentiating with respect to y எல்லாம் போட்டு equation 1ல பேலன்ஸ் பண்ணி செக் பண்றதுனாலும் செக் பண்ணிக்கலாம். Let us get into another problem. Solve the IVP. Question என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா cos y sin hx. So hyperbolic sin plus 1 times of dx minus sin y cos hx multiplied with dy equals 0 where y of 1 is 2. சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ சொல்யூஷன்ல வந்து கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் வந்து let us mark it as equation 1. Here what is our m? It is cos y sin hx plus 1 and n என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா minus sin y cos hx. சரிங்களா? இதுல இருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? del m upon del y என்னன்னு பார்த்தீங்கன்னா minus sin y sin hx plus 0. So இதுதான் del n upon del y என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா it is del x. del n upon del x என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா minus sin y sin hx. சரிங்களா? Since del m upon del y equals del n upon del x, இது ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிறங்காட்டி நம்ம என்ன சொல்லிடலாம்? ஈக்குவேஷன் 1 இஸ் எக்ஸாக்ட். ஈக்குவேஷன் 1 எக்ஸாக்ட்னு சொல்றது மூலமா நம்ம என்ன சொல்லிடலாம்? u is equal to n dy plus L of x. கரெக்டுங்களா? அப்படின்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா, அதாவது என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? u of xy is integral minus sin y cos hx dy plus L of x. இப்போ இது வந்து sin y இன்டகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து minus cos y. So minus of minus cos y cos hx plus L of x. இதிலிருந்து u of xy equals
cos y cos hx plus L of x அப்படின்னு கிடைச்சிருச்சு. இந்த L of x என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த L of x என்னன்னு கண்டுபிடிக்கிற ப்ரொசீட் பண்றதுக்கு இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ டிஃபரன்ஷியேட்டிங் ஈக்குவேஷன் 2 பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு del u upon del x கிடைக்கும். இதிலிருந்து cos y sin hx plus L prime of x. உங்களோட del u upon del xங்கிறது என்னது? It is your m value. m value என்னதுங்க? m value is cos y sin hx plus 1. இப்போ இதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களோட L prime of x is equal to 1. இப்போ இதிலிருந்து உங்களோட L of x என்னது? It is x plus some constant c. கம்பைன் பண்ணி இப்போ சொல்யூஷன் எழுதுனீங்கன்னா therefore equation 2 becomes u of xy equals cos y cos hx plus x plus c. சரிங்களா? இப்போ இதுல நம்ம c யோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். அதுக்காக let us mark this as equation 3 given y of 1 is 2. சரிங்களா? y of 1 தான் வந்து 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல இருந்து நம்மளோட u வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். கரெக்ட்டுங்களா? சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். cos 2 cos h1 plus 1 equals c. இப்போ இந்த இடத்துல இத வந்து x plus c அப்படிங்கிற மாதிரி இல்லாம நீங்க x plus some c star அப்படிங்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா அது அந்த பக்கம் கொண்டு போய் ஒரு c அப்படின்னு கொண்டு வந்துக்கலாம். Which means we can have this function u of xy to be equal to some constant. அதுல இருந்து தான் நமக்கு இங்க equal to 0வே வந்திருக்கும். அந்த ஐடியாலஜி எல்லாமே நம்ம பார்த்தோம். இதை equal to c அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த c என்னன்னு கண்டுபிடிச்சு நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியதான். சரிங்களா? இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்லி இதை கால்குலேட்டர்ல நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். 0.358. அப்போ நம்ம சொல்யூஷன் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா cos y cos hx plus x equals 0.358 is as solution is the particular solution. எதோடது? particular solution of equation 1. சரிங்களா? sometimes இந்த exactness நமக்கு வராம கூட போகலாம். இப்போ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். minus y dx plus x dy. இப்போ இந்த இடத்துல உங்களோட m வேல்யூ என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா minus y, n வேல்யூ என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா x. இப்போ இதுல இருந்து உங்களோட del m upon del y என்னன்னு பார்த்தீங்கன்னா minus 1 and del n upon del x என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 1. del m upon del y is not equals del n upon del x and hence equation 1 is not exact. If you mark this as equation 1, we conclude that this equation, இந்த equation வந்து exact கிடையாது அப்படிங்கறத சொல்லியிருந்திருக்கோம். அதனால இந்த ஈக்குவேஷன்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டீங்கன்னா எக்ஸாக்ட்னஸ் நமக்கு வராம போகுது. இப்போ எக்ஸாக்ட்னஸ் வரல அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நம்மளால சால்வ் பண்ண முடியாதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. எக்ஸாக்ட்னஸ் வராத சமயங்கள்ல எக்ஸாக்டா மாத்த முடிஞ்சது அப்படின்னா பை சம் சப்ஸ்டிடியூஷன் எக்ஸாக்ட்னஸ் மாத்த முடிஞ்சதுன்னா சால்வ் பண்ணிக்கலாம். மாத்த முடியல அப்படின்னா என்ன பண்ண போறோம்? அதைத்தான் வந்து அடுத்த லெக்சர்ல நம்ம பார்க்க போறோம்.